உள்ளே வரும்போதே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். தம்பி அண்ணன் காலில், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்காது சார், இப்போலாம் நிறைய வீட்டில் அது பார்க்க முடியாது. தம்பி அண்ணன் காலில் விழுந்து அப்புறம் போய் அங்கே உட்காந்தாரு. இப்படி நீங்கள் செதுக்குன ஒருத்தர் வந்து இன்னைக்கு இப்படி நிற்கும் போது பார்க்கறச்சே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது சார்? ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பெத்தது மாதிரி ஒரு சந்தோஷம். சார் வந்து காதல் கொண்டேன் அப்போது ஒரு காட்சி நடிக்கணும், ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு நடிக்கவே வரல. ஒரு 5 டேக் 6 டேக் 7 டேக் போயிட்டே இருந்தது. செல்வா சார் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பார் எப்படி நடிக்கணும் ஒரு காட்சியான. அதாவது டக்குன்னு என்னை கூப்பிடுவார், என்ன பண்ண நீ அப்படின்னுவார். சார் நீங்கள் சொன்னது தான் பண்ணேன் அப்படின்னு. நான் 4 வாட்டி தான் கண்ணு சிமிட்ட சொன்னேன், நீ 6 வாட்டி கண்ணை சிமிட்டிருக்க அப்படின்னுவார். 2 வாட்டி எக்ஸ்ட்ரா கண்ணு சிமிட்டினதை கணக்கு சொல்லிலாம் கேட்பார். அவ்வளோ தூரம் அவ்வளோ அக்யூரேட்டாக அவர் சொல்கிறத நடிச்சு காட்டணும். ஒரு நாள் ரொம்ப அவரோட பாவம் வரும், நிறைய டென்ஷனில் இருந்தார். அப்போ எங்களுக்கு நிறையா பட்ஜெட் பிரச்சனை. டப்புன்னு கோவத்தில் லைட்டாக டப்புன்னு கணத்தில் தட்டிட்டார், போடா அப்படி அப்படின்ட்டார். கடற்கடன் ஓடி போயிட்டு அந்த பக்கம். அதுக்கப்புறம் ஒரு சும்மாவே வராது. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் சுத்தமாக வராது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் ஃபைனலாக ஏதோ பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதே கையில் மெடல் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ அவார்டு வாங்கினாலும், எந்தெந்த ஊர்க்கோப்பை அவார்டு வாங்கியிருந்தாலும், எனக்கு இப்போது இந்த மொமெண்ட்டில் ஒரு மாதிரி ஒரு சிலிப்பாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே காரணம், என்னுடைய கல்கி என்ன செதுக்கிய செல்வராகவன். அசுரன் பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட கெரியரில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும். அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த படமும் இந்த கதாபாத்திரமும் என்னை தேடி வந்ததுக்கு. வெற்றிமாறன் இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி தலைப்பை சொன்ன உடனே தலைப்புக்காகவே நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னே சொல்லிட்டேன். அசுரன் அப்படின்னதும் அசுரன் நான் பண்ணுறேன். அப்புறம் அந்தளவுக்கு வந்து எனக்கு அந்த தலைப்பு அசுரனுங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொல். அசுரன்னு அரக்கனோ ராட்சசனோ இல்லை. அசுரன் என்பது ஒரு குலம், அசுர குலம். அதை தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். இனி அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்குவோம். அது ஒரு குலம். ஸோ அந்த சொல்லை கேட்ட உடனே எனக்கு இருந்த ஒரு வைப்ரேஷன், நான் நிச்சயமாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு தான். அந்த சொல்லை தாங்கிறதுக்கான ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி வேணும். ஒரு பல ஆயிரக்கணக்கான அப்ரெஷனை தாங்கின ஒரு சொல் அந்த சொல்லை தாங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அது நானும் வெற்றியும் எவ்வளவோ ஹெல்த் வைஸ் சரி, எமோஷ்னலி சரி, வி வென்ட் த்ரூ அ லாட். அது எல்லாமே எனக்கு இப்போது நினைவுக்கு வருது. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எப்பயுமே என்னுடைய தோளுக்கு தோளாக, நான் எப்போ சோர்வடைஞ்சாலும் எனக்காக குரல் கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்கிற என்னுடைய ரசிகர்கள், அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டோடையும் இதை பண்ண முடிஞ்சுது. இதுக்குள்ளே என்னோட டீமுக்குள்ளேயே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பலை. வெற்றிக்கு தேங்க்ஸ், மஞ்சு வாரியர் தேங்க்ஸ், கெனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்க விரும்பலை. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். இது எங்களுக்குள்ளே யார் எந்த விருது வாங்கினாலும் எல்லாரையுமே போய் சேரும். அதனால் எங்களுக்குள்ளே நான் எந்த தேங்க்ஸும் சொல்லிக்க விரும்பலை.